ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோல்டன் கேர்ள் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, 2023ல வந்து நான் ஒரு மிடில் ஹாரம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஹாரம் பத்தின டீட்டெயில்ஸும், இன்னைக்கு வந்து அந்த மாரி ஒரு மிடில் ஹாரம் வாங்கணும்னா, நம்ம எப்படி பிளான் பண்ணலாம்? எவ்வளோ வந்து எஸ்டிமேஷன் ஆகும்? அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நம்ம சேனல்ல நெறைய கோல்ட் ரிலேட்டட் கன்டென்ட்ஸ், கோல்டு ஸ்கீம்ஸ், ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ வந்து நீங்க அத வந்து தனியா பிளேலிஸ்ட்டாவும் இருக்கு. அதிலயும் போய் செக் பண்ணிக்கலாம். நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் வந்து அந்த மிடில் ஹாரம். இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா வந்து 21 கிராம் இருந்தது. இந்த வீடியோ வந்து ஆக்சுவலா வந்து ஷோ ஆஃப்காகலாம் வந்து நான் போடல. எனக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்து இந்த மாரி கோல்டு சேவிங்ஸ பத்திலாம் தெரியாது. அப்ப நான் வந்து நெறைய இந்த மாரி YouTubeல தான் வீடியோஸ் பார்ப்பேன். இந்த மாரி எப்படிலாம் வந்து சேவ் பண்றாங்க, கோல்டு ஜுவல்லரி எப்படி பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் எனக்கு வந்து சிட் ஸ்கீம்ஸ் அண்ட் காயின்ஸ வந்து எப்படி சேவ் பண்ணி கோல்டு ஜுவல்லரியா கன்வெர்ட் பண்றது, இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசையே வந்தது. மாரி இந்த வீடியோ பார்த்து உங்களுக்குமே இதே மாரி ஜுவல்ஸ் சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஒரு ஆசையும் வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கோல்டு ஜுவல்லரிய பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து எமர்ஜென்சி பர்ப்பஸ், ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், லேண்ட் வாங்குறது எல்லாத்துக்குமே இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். யார்கிட்டயும் போய் நம்ம வந்து பணம்னு சொல்லிட்டு கேட்க வேண்டாம். இது எங்களுக்குமே வந்து பெர்சனலா ஒரு பெரிய கமிட்மென்ட்டுக்குமே யூஸ் ஆச்சு. ஸோ இந்த மிடில் ஆரத்த வந்து இப்ப நம்ம க்ளோஸ் அப்ல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதோட பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கு. இதுல வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைன் மாரி குடுத்துருக்காங்க. 2 சைட்லயுமே வந்து முத்துகள் மாரி, கொலுசு முத்து மாரி குடுத்துருப்பாங்க. இங்க வந்து ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் டிசைன் குடுத்திருந்தாங்க. இதுவும் வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைனு. இது வந்து கோயம்புத்தூர் வரிக்காய் பேட்டர்ன் நெக்லஸ் இது ஃபேன்சி மாடல். அங்கங்க வரிக்காய் பால்ஸ் இருக்கும். இங்க வந்து ஒரு ரெட் கலர் எனாமல் வச்ச மாரி, திருப்பியும் வந்து ஒரு வரிக்காய் பால்ஸு, அதுக்கப்புறம் இங்க கிரீன் கலர் எனாமல் வச்ச மாரி இருக்கும். இதே மாடல் தான் வந்து ஃபுல்லாவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிடில் ஆரம் அளவு வந்து லெங்த் இருந்தது. நீங்க இன்னுமே ஒரு 2 டூ 3 கிராம்ஸ் வந்து பேக் செயின் ஆட் பண்ணீங்கன்னா, லாங் ஹாரமாவும் இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைம் வந்து எங்கள்ட்ட காசு இல்லாததுனால, நான் இங்க வந்து எஸ்கூப் ஆட் பண்ணேன். இப்ப இத ஆட் பண்ணி எவ்வளோ லெங்த் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அத கூட உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா நான் சைட்ல வைக்கிறேன். அப்பதான் நீங்க வாங்கும்போது உங்களுக்கு லெங்த் எவ்வளோ கிடைக்கும்? 21 கிராம்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இந்த டிசைன் வந்து எங்களுக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது. 21 கிராம்ஸ்க்கு நல்ல பார்வையாவும், கழுத்துக்கு வந்து நிறைவா இருந்த மாரி இருந்தது. இந்த மிடில் ஹாரம் நாங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது, 1 கிராம்னுடைய ரேட் ரூ. 5,470 அதாவது ஏப்ரல் 2023ல. இன்னைக்கு வந்து நான் ரூ. 7,725 வச்சு உங்களுக்கு கால்குலேஷன் போட்டிருக்கேன். அதே 21 கிராமுக்கு. உங்களுக்கு வந்து ரூ. 1,51,725 கோல்டு ரேட் மட்டுமே வருது. பிளஸ் நீங்க வந்து 12% வேஸ்டேஜ் போட்டிருக்கேன். அப்படி பார்த்தா உங்களுக்கு 18,207 அண்ட் ஜிஎஸ்டி 3% சேர்த்தா 5,098. ஓவரால் உங்களுக்கு ரூ. 1,75,030 வரும் இன்னைக்கு. நம்ம இதே மாரி ஒரு 21 கிராம்ஸ்க்கு மிடில் ஆரம் வாங்கணும்னா, அப்போ பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இன்னைக்குமா வந்து டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 56,000. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1 1/4 வருஷத்துல ரூ. 56,000 நமக்கு வந்து இதில சேவிங்ஸ் ஆயிருக்கு. நீங்க இப்ப வாங்கணும்னா 15K வந்து நம்ம மாசம் மாசம் கட்டுற மாரி வரும். அவ்வளோ கட்ட முடியாதவங்க என்ன பண்ணலாம்னா, மந்த்லி வந்து ஒரு 2 கிராம்ஸ் காயினோ, இல்ல 1 கிராம் காயினோ பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க இல்லன்னா 15Kக்கு பதிலா ஒரு அளவு முடிஞ்ச அளவு சேவ் பண்ணிட்டு, அமௌண்ட் வந்து நீங்க சிட்டுக்கு பே பண்ணிட்டு, மிச்சத்த காயின்ஸா சேர்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டா வந்து சீட்டு க்ளோஸ் பண்ணி கூட ஒரு பிக் ஜுவல்லரியா வாங்கிக்க முடியும். அப்படி இல்லன்னா, நீங்க காயின் மட்டுமே சேவ் பண்ணிட்டு வரீங்கன்னா, இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்து ஃபிளாட் 6%, ஃபிளாட் 7%ன்னு சில நேரம் வரும். இப்ப நான் கூட நம்ம சேனல்ல வந்து 4.99%ல ஜாய் ஆலுகாஸ்ல வந்து ஒரு செயின் வாங்கியிருப்பேன். அது வந்து சடனா தான் அந்த ஆஃபர் போட்டாங்க. அந்த மாரி டைம்ல கூட நீங்க வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் போட்டுட்டு, கம்மியான வேஸ்டேஜ் குடுக்குற ஆஃபர்ஸ பயன்படுத்தி கூட நீங்க இந்த மாரி வந்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அப்படி எதுவுமே வேண்டாம், எனக்கு வேஸ்டேஜே வரக்கூடாதுன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் லலிதால இருக்கு. அதுல வந்து நீங்க அப்படியே காயின்ஸ டெபாசிட் பண்ணிட்டு 100% வேஸ்டேஜ் இல்லாம வாங்கிக்க முடியும். பட் 11 மந்த்ஸ் வந்து நீங்க வெயிட் பண்ற மாரி வரும். ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ற மாரி வரும். இப்படி தான் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம வந்து பிளான் பண்ண முடியும். ஆனா டெஃபினட்டா நீங்க சேவ் பண்ற காயின்ஸும் சரி, சீட்டு போடுறதும் சரி, உங்கலேருந்து 1 1/2 இயர்ஸ்க்குள்ளயே வந்து நல்ல பெனிஃபிட் குடுக்கும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கோல்டு வந்து எப்படி ஷார்ட் டெர்ம்லயே நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட் குடுத்துருக்கு அப்படின்றத நீங்களும் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.